பணித்துளிகள் 14வது மூல உபதேசமான கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒற்றுமை, ஜூன் 25, 2024. இழுக்கிற வல்லமை. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாவற்றையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்றார். யோவான் 12:32. 35 டன் எடை. குளிர்ச்சியாக வைத்திருக்க நிமிடத்திற்கு 4000 கேலன் தண்ணீர். செய்வதற்கு 115 கோடி ரூபாய். -456 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இயக்கம். இது என்ன தெரியுமா? இது புளோரிடாவில் டலாஹாசியில் அமைந்துள்ள தேசிய உயர் காந்தப்புல ஆய்வகத்தில் இருக்கிற சாதனை படைத்த 45 டெஸ்லா ஹைபிரிட் காந்தமாகும். ஒவ்வொரு ஆண்டும் உலகெங்கிலும் இருந்து வருகிற 1600க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் இதை ஆராய்ச்சியாக பயன்படுத்துகிறாங்க. 80 வீடுகளுக்கு மின் வசதி செய்ய போதுமான தாமிர கம்பி சுற்றப்பட்டுள்ளது. அதாவது அதன் நீளம் 4 மைல். அதை இயக்குவதற்கு மணிக்கு 1,15,000 ரூபாய் செலவாகிறது. இருப்பினும் பிரபஞ்சத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய காந்த விசையை மனிதர்களால் உருவாக்க முடியாது. அது இரும்பு போன்ற காந்த ஈர்ப்புள்ள பொருட்களை இழுக்காமல் மனித இதயங்களை இழுக்கிற ஆற்றலாகும். தாம் சிலுவையில் அறையப்படுவதன் மூலம் எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்வேன் என்று இயேசு யோவான் 12:32 சொன்னார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று இயேசு கிறிஸ்து மத்திய 22:39 கூறுகிறார். ஆனால் இது உண்மையில் சாத்தியமா? இயேசுவின் வல்லமையால் மட்டுமே நாம் மற்றவர்களை நேசிக்க முடியும். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று யோவான் 15:5 அவர் சொல்லி இருப்பதை பார்க்கலாம். நம் இரட்சகர் நம் உலகத்தின் மீது வைத்துள்ள அன்புதான் அவர் தம் உயிரை கொடுக்க வழிவகுத்தது. நாம் கிறிஸ்துவிடம் இழுக்கப்படும் போது அவருடைய சுய தியாக அன்பை முன்மாதிரியாக பின்பற்ற நாம் ஈர்க்கப்படுவோம். சிலுவையில் வெளிப்பட்ட இயேசுவின் அன்பினால் நாம் இழுக்கப்படும் போது தான் தேவனுடைய மக்கள் மத்தியில் ஒற்றுமை ஏற்படுகிறது. கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட இனத்திற்காக மட்டும் மரிக்கவில்லை. அவர் எல்லா தேசத்தினருக்காகவும் வகுப்பினருக்காகவும் மரித்தார். அனைவரையும் அவர் விரும்புகிறார். இன்றைய செயலில் காட்டுங்கள். ஒரு காந்தத்தை எடுத்து இரும்புக்கு அருகிலே வைத்து பாருங்க. மனிதரின் இதயங்களை கல்வாரி சிலுவை எவ்வாறு இழுக்கக்கூடும் என்பதை யோசித்து பாருங்க. இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு யோவான் 13:34, கலாத்தியர் 6:2, 1 யோவான் 3:16 கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமாக தியானிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்.